ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மௌரிகா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இட்லி பஞ்சு மாதிரி ஃப்ளஃபியாக சூப்பராக எப்படி சுடுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படி மாவு அரைக்கிறதுங்கிறது A to Z பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த டம்ளரில் 8 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறோம். எந்த டைப் அரிசியும் நம்ம எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி, ரேஷன் அரிசி, பொன்னி அரிசி, இட்லி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போது புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி 6 டம்ளரும் பச்சரிசி 2 டம்ளரும் எடுத்திருக்கோம். மொத்தம் 8 டம்ளர். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாத்திரம் வந்து நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு செம்படம் மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ 8 டம்ளர் நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா கோபுரம் மாதிரி குவிச்சு 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அடுத்து வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். இப்போது அரிசியை வந்து நான் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. 2 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சால்ட் 2 டீஸ்பூன் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்படி நம்ம வாஷ் பண்ணும்போது நல்லா அழுக்கெல்லாம் போயிட்டு வெள்ளை கலரில் இட்லி வந்து பஞ்சு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உளுந்து 2 தடவை நான் வந்து இதையும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை 1 hour தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வெந்தயத்தை அதே மாதிரி தான் 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் மூடி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 hourக்கு அப்புறம் அரிசி வந்து நான் 4 times வாஷ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா கிளியராக ஒயிட்டாக இருக்கும். அழுக்கே வராத மாதிரி அந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி உளுந்து 1 hour இப்போ ஊறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். வைக்கும்போது உங்களுக்கு நிறைய உளுந்து மாவு வந்து நிறைய ஆகும். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நம்ம இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த உளுந்தை வெளியே எடுத்துக்கலாம். அரிசியும் ஊற வச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. வெந்தயமும் 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ தான் மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இதில் வந்து சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரிசியை நல்லா அடியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுந்து, வெந்தயம், அரிசி 3மே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு கொண்டு போயிட்டு நம்ம மெஷினில் கொடுத்து இதை அரைச்சிட்டு வர போகிறோம். கிரைண்டரில் அரைக்கல, மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வர போகிறோம். இப்போ நமக்கு மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், பார்த்திங்கனாவே ரொம்ப சாஃப்டாக தெரியும். அதை தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இது நல்லா கையில் தான் கலந்து விடணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு கரெக்டாக புளிக்கும். அதனால நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. குளிர்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம இதில் உப்பு போட்டு அரைச்சாச்சு. இதுவே வெயில் காலமாக இருக்கும்போது நம்ம வந்து உப்பு போட தேவையில்லை, ரொம்ப புளிச்சிரும். அதனால் உப்பு போட தேவையில்லை. இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அதை எடுத்து நம்ம வந்து தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அதை புளிக்க வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அதை நீங்கள் வந்து ஆல்ரெடி புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா அதோட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படி சப்போஸ் இல்லைங்கிறப்போ நீங்கள் வந்து இதை சால்ட்டு மிக்ஸ் பண்ணி 8 hours வரைக்கும் வச்சுருக்கணும். அப்போ தான் இது வந்து இட்லி பதத்துக்கு புளிக்கும். பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 டீஸ்பூன் சால்ட் இதில் ஆட் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் மாவு நல்லா புளிக்கும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் வச்சு மூடி வச்சிடணும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 8 hours அப்புறம் மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், கரண்டியில் எடுக்கும்போது பாருங்கள் நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இந்த மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணி இட்லி சுடலாம். இட்லி பார்த்திங்கன்னா அதுவும் இட்லி பாத்திரத்தில் வாட்டர் வந்து நல்லா ஒரு 5 டம்ளர்ஸ் வரைக்கும் ஊற்றிக்கணும். அது முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி துணி யூஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி துணியை நனைச்சிட்டு அந்த தட்டில் வச்சு இட்லி ஊற்றி அதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். நல்ல மாவே சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இதை வந்து 20 minutes வரைக்கும், எக்ஸாக்டாக 20 minutes நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும்.
நான் மேல் தட்டு மட்டும்தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பந்தாக இருக்குது. நல்லா பூ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே ஒயிட் கலராக. இப்போ இதை வந்து ஒரு மைகூதி வச்சு இதை குத்தி பார்க்குறோம். குத்தி பார்க்கும்போது அது வந்து ஒட்டாமல் இருக்கணும் மைகூதியில். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். லைட்டாக மேலே வாட்டர் வந்து தெளித்து விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி இட்லி எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுச்சு. பல தடவை ட்ரை பண்ணியும் நமக்கு சரியான இட்லி வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் ஒரு சிலவற்றை நம்ம வந்து 50% ஆஃபர்லையும், மற்ற பொருட்களை பெஸ்ட் ஆஃபர்லையும், மற்ற எந்த மொபைல் ஆப்பில் நமக்கு கிடைக்காத ஆஃபர்லையும் நம்ம வாங்க முடியும். இந்த மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கு. ப்ளஸ் நமக்கு ப்ளே ஸ்டோர்லையும் இதோட ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் பை மோட் அப்படின்னு சொல்லி ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் வந்து 7 days நமக்கு டெலிவரி ஆயிரும். என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா வெல்கம் கிட் அப்படின்னு சொல்லிட்டு 999 rupeesல 21 ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவையானது கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் அண்ட் சப்போர்ட்டிங் மீ.